ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. வாங்க இன்னைக்கு எக் பொடி மாஸ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து ஹீட் பண்ணி அதில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த முட்டைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம முதல்லே சேர்த்துருக்கோம். முட்டைக்கு ரொம்ப காரம், உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்தோடனே உடனே கிண்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். அதுக்கப்புறம் அதை கிளறி விடலாம். முட்டை கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மெதுவாக அதை கிண்டி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாகவே குக் பண்ணலாம். இப்போ முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் முட்டை மாஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை பொடி மாஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.